ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நார்மலா நெக்ல ரவுண்ட் நெக் இல்லைன்னா பா நெக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்மளுக்கு ஒரு சில சம்டைம்ல போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டெய்லி வேரிங்கான நெக் டிசைன் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க அதை எப்படி மார்க் பண்ணலான்றது பார்க்கலாம். நான் இப்போ நெக்கோட அகலம் இதுக்கு 2.25 இன்ச் எண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்கோட உயரம் 9 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க 2.25 இன்ச், இங்க 2.5 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கேலப் வரைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சிம்பிளான ஒரு பானைக்குள்ளே கொஞ்சம் ஸ்கேலப் சூப்பரா இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி தையல் போட்டுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த உள்ளதுலேயே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட டிசைன் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ பாருங்க, ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ டெய்லி வியரிங்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லைனிங்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே மெயின் கிளாத்ல நம்ம கட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.